சமையல் அறைய அழகுபடுத்துறதுக்கு எவ்வளவோ பொருட்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நிறைய மேக்னெட் ஒட்டி வைப்பாங்க. அதை மாதிரி சமையலறையில் நிறைய பாசிட்டிவான வார்த்தைகள் தொங்க விடுறது, சமையலறை அலங்காரம் செய்கிறதுக்குன்னே நிறைய சின்ன சின்ன பூச்செடிகள், இதை மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நிறைய பேர் தொடர்ந்து அவங்களுடைய சமையலறையில் செய்துட்ருக்காங்க. எதற்காக? வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகணும், வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்கணும், வீடு பார்க்க அழகாக தோற்றம் அளிக்கணும். எந்த இடம் ரொம்ப அழகாக வாசனை மிகுந்து இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க. அப்போ நம்ம சமையலறையும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை தொடர்ந்து செய்கிறீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த 2 பொருள் முதல்ல சமையலறையில் இருக்கான்னு பாருங்கள். இந்த 2 பொருள் சமையலறையில் இருந்தால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வமும் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சமையலறையில் நிறைய பேர் முக்கியமாக இப்போ பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னென்னா அளவு, அதாவது உணவு அரிசி அளக்கிறதுக்கு பருப்பு அளக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு கப்பு வாங்கி வைக்கிறாங்க. அதை உபயோகிக்கக்கூடாது. இந்த அரிசி ஆகட்டும் பருப்பு ஆகட்டும், இந்த தானியங்களில் கண்டிப்பாக படி ஆளாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக இருக்கணும். அது சமையலில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள். எனக்கு அளவு தெரியாதுங்க, அதனால தான் நான் மெஷர்மெண்ட் கப்பை யூஸ் பண்ணுறேங்கிறவங்க அந்த பொருளில் நான் சொல்கிற இந்த படியை போட்டு வச்சுட்டு அதில் எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பில் போட்டு அளந்துக்கோங்க, தவறு கிடையாது. அந்த பொருளில் இந்த படி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பவும் தன தானிய செல்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் அஞ்சரை பெட்டி இருக்கிறது இல்லை. அஞ்சரை பெட்டி சூட்சமங்கள் நான் நிறைய சொல்கிறேன். வெந்தயத்தோடு சேர்த்து இதை வைங்க, மிளகோடு சேர்த்து இதை வைங்க, இது அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைங்கன்னு சொல்லும்போது என்கிட்ட அஞ்சரை பெட்டியே இல்லையே, நான் இதை தனியாக போட்டு வச்சுருக்கேனே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அஞ்சரை பெட்டி கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். அஞ்சரை பெட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதோடைய ஒவ்வொரு தத்துவமும் 5 கிண்ணங்கள் இருக்கும். உள்ள பஞ்சபூத தத்துவம் அல்லது 7 இருக்கும், அல்லது 8 9 ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவங்களை, ஒவ்வொரு தெய்வத்தன்மையை நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அஞ்சரை பெட்டியோட அமைப்பே இருக்கும். அஞ்சரை பெட்டி கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும். அது மாதிரி அஞ்சரை பெட்டி எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த 2 பொருளும் உங்கள் வீட்டு சமையலில் இருந்தால் போதுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த 2 பொருளையும் சுத்தபத்தமாக வச்சுருக்கணும். அரிசி துவரம்பருப்பில் கண்டிப்பாக படி போட்டு வைக்கணும். அஞ்சரை பெட்டி பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. வீட்டில் அஞ்சரை பெட்டியில் முக்கியமாக இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் நடுவில் வெந்தயத்தை போட்டு வைக்கணும். மற்றபடி சுற்றிலும் நீங்கள் மிளகு, சீரகம், கடுகு, பெருஞ்சீரகம், பெருங்காயம் என்ன போட்டு வைப்பீங்களோ அதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி அஞ்சரை பெட்டியில் வரமிளகாயை கூடுமான வரைக்கும் தவிர்த்துடுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். செல்வம் சேர நிறைய சூட்சமங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.